இது 21 நவம்பர் 2019 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு கடவுள். அதில் கேப்டன் அதை குறித்து பார்ப்போம். கேப்டன்னா இராணுவ தலைவர், அதிபதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதத்தில் இயேசுவானவருடைய ஒரு பேர் கேப்டன். அதை எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். அதில் என்ன போட்டிருக்கு? ரட்சிப்பின் அதிபதி. அதை நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம்னா த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நமது ரட்சிப்பின் கேப்டன். சரியா? அப்போது இயேசுவானவர் தான் நம்முடைய கேப்டன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய கேப்டன் என்ன செய்கிறாரு அப்படின்னே நம்மளுக்கு புரியாது. அவர் நம்மளை நடத்தி செல்கிற வழி நமக்கு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கும். ஆனால் அதுலேயும் நம்முடைய கேப்டனுடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். சரியா? ஏன்னா இயேசுவானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கேப்டனாகவும் நம்முடைய தளபதியாகவும் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய தோழனாகவும் இருக்கிறாரு. அவர் ஒருபோதுமே தோல்வி அடையாத ஒரு கேப்டன். அவர் நமக்காக யுத்தம் செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ கூட நாம் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் யுத்தம் செய்யும் போது அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கேப்டன் நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நம்ம அதனால அந்த பிரச்சனைகளை கண்டு வெட்கத்தில் மறையவோ இல்லைன்னா நம்பிக்கை இழந்து விரக்தி அடையவோ பயத்தில் மூழ்கவோ தேவையே இல்லை. ஏன்னா நம்முடைய வலிமை மிக்க கேப்டன் நம்மோடு இருந்து நமக்குள்ளே இருந்து நமக்காக இருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம்ம நடக்கிற பாதைகளை குறித்து கலக்கம் அடையாமல் நம்முடைய கேப்டன் நமக்கு கொடுக்குற கட்டளைகளுக்கு நம்ம சந்தோஷமாக பதில் சொல்வோம். எஸ் கேப்டன், அப்படியே சேரும் அப்படின்ட்டு. சரியா? இப்போவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவானவர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய கேப்டனாக இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறபடினாலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் எங்கள் கேப்டன் வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து எஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி அவர் வழியில் நடக்க பரிசுத்த ஆவியானதாமே எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே. ஆமென்.